காலை 4:30. நகரம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஓரமா ஒரு பழைய தள்ளுவண்டி மட்டும் ஓபன்ல இருக்கு. அந்த வண்டி பின்னாடி 75 வயசு சுப்பையா தாத்தா மெதுவா ஆப்பமாவு கலக்குறாரு. கை நடுங்குது, முதுகு வலிக்குது. ஆனா அவர் நிறுத்த மாட்டாரு. வீட்ல அவரோட வைஃப் மீனாட்சி அம்மா படுக்கையில இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த ஊரே பாராட்டப்பட்ட சமையல். 50 வருஷம் கூட இருந்த சிரிப்பு. இப்போ கிட்னி ப்ராப்ளம்னால வாரம் வாரம் ஹாஸ்பிட்டல் போகணும். மருந்து செலவு அதிகம். பிள்ளைகள் இல்ல. உறவினர்களும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டாங்க. அப்போ தாத்தா சொன்னாரு, நான் இருக்கேன், அவளை யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அந்த நாள் முதல் இந்த ஆப்பக்கடை. மெஷின் இல்ல, ஹெல்ப்பர் இல்ல, கையில ஊத்தி சுடுற ஆப்பம். ஒவ்வொரு ஆப்பத்தையும் மீனாட்சிய நினைச்சுதான் சுடுவாரு. சாஃப்டா இருக்கணும், ஆயில் கம்மி இருக்கணும். கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, தாத்தா உங்க ஆப்பம் சூப்பர். ஒரு நாள் முனிசிபாலிட்டி நோட்டீஸ், லைசென்ஸ் இல்ல, கடை ரிமூவ் பண்ணுங்க. அந்த ராத்திரி அவர் உடைஞ்சிட்டாரு. கண்ணு கலங்குது. என் மீனாட்சிய எப்படி பார்த்துப்பேன்னு உடையறாரு. கடைசியா தொறக்கலாம்னு வராரு. அந்த நாள்ல தாத்தா கடை லாஸ்ட் நாள்னு எல்லாரும் சாப்பிடணும்னு ஆட்டோ டிரைவர்ஸ், காலேஜ் பசங்க, ஹாஸ்பிட்டல் நர்சஸ் எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. ஒரு வீடியோ வைரல் ஆகுது. 75 வயசில் வைஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆப்பம் கடை நடத்துற தாத்தா. ஆனா அந்த கடை இனி இல்லை. அடுத்த நாள் ஆஃபீசர்ஸ் வந்து சொன்னாங்க, தாத்தா கடை இங்கதான் இருக்கும். தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. கண்ல கண்ணீர் நிக்குது. அவர் மீனாட்சி அம்மாக்கு உடம்பு சரி பண்ணிடலாம்னு ஒரு பக்கம் சிரிப்பு. சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு சின்ன பெர்மனன்ட் ஷாப். போர்ட்ல மீனாட்சி ஆப்பம் கடை. மீனாட்சி அம்மா வீல் சேர்ல முன்னாடி. தாத்தா ஆப்பம் ஊத்தும்போது அவங்க கைய பிடிச்சு சொல்றாரு, என் கை நடுங்கலாம், ஆனா என் மனசு நடுங்காது. அவ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.